பொதுவாகவே சேவிங்ஸ் என்ன? சேவிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வருமானத்துல செலவு போக மிச்சம் இருக்கிற பணத்தை சேவிங்ஸ் சொல்லுவோம். திஸ் இஸ் a formula. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா எனக்கு என்ன இன்கம் வருதோ செலவு பணம் போக நான் மிச்சம் இருக்கிறது தான் சேவிங்ஸ் சொல்லுவோம். பட் திஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப். இப்போ இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஃபார்முலாவே மாறுது. உங்களுக்கு என்ன இன்கம் வருதோ சேமிப்பு போக மிச்சம் இருக்கிறத நீங்க செலவு பண்ணீங்கன்னா தான் அந்த வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஏன்னா பணம் வந்து கையில இருந்துட்டே இருந்தா பத்தவே பத்தாது, செலவு வந்து போயிட்டே இருக்கும். So we need to plan that I should have a formula where X amount has to be saved on every month irrespective of my commitment. இந்த ஃபார்முலாவை நம்ம ரீட் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா why we need to save? பணம் எதுக்கு தேவை? எதுக்கு பணம் வேணும்? தேவையான பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு வேணும். இப்போ உங்க ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் நெசசிட்டிங்கிறது வீடும் ஆயிடுச்சு. நம்ம தாத்தா காலத்துலயோ இல்லை அப்பா காலத்துலயோ பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க வீடு, உடுத்த உடை, 3 நேரம் சாப்பாடுங்கிறது நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா உங்க ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இப்போ நமக்கு அந்த காலத்துல எதுக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு லக்ஸரி நினைச்சோமோ அதெல்லாம் இப்போ நெசசிட்டி ஆயிடுச்சு. அப்பெல்லாம் ஒரு வீட்டுல வந்து கார் இருக்கிறது பெரிய பணக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கோம். வீட்டுல சர்வசாதாரணமா கார். ஸோ இப்போ உங்களோட குறிக்கோள் என்ன ஆகணும் அப்படின்னா என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் பண்ணுறத விட நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக்கலி நமக்கு என்ன தேவைப்படுது? இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும். இப்போ பொதுவாகவே எல்லாரும் ஃபாரின் ட்ரிப் போகிறது ரொம்ப ஆசைப்படுறோம். ஏன்னா எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிற ஃபாரின் ட்ரிப். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட படிப்பு, குழந்தைங்களோட கல்யாணம், I just come across the expenses. Finally retirement. இப்போ எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் வந்து இல்லை, கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலுமே பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ என்னோட 60 இயர்ஸ்ல நான் ரிட்டையர் ஆகுறேன் அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு இஃப் இட் இஸ் ஸ்டில் 80 இயர்ஸ். இப்போ எல்லாம் சதவீதம்னா 80-85 வயசு இப்படி இருக்காங்க. ஸோ 20 வயசுல எனக்கு வரப்போற எக்ஸ்பென்சஸை மீட் அவுட் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கே பிளான் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். இந்த சேவிங்ஸை நான் வந்து பிளானிங் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. You people know the importance of planning. Planning என்ன? What do you mean by planning? How to do, where to do and when to do அப்படிங்கிறது தான் பிளானிங். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி கேரி ஓவர் பண்ணணுங்கிறது தான் பிளானிங். ஸோ ஃபினான்ஸில் நமக்கு தேவைகள் இருக்கு. பட் ஹவ் am I to plan? Why I need a planning? என்ன மேடம் எல்லாம் ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் ஏதோ பிளான் பண்ணணுங்கிறீங்க, சேர்த்துணுங்கிறீங்க. இன்னைக்கு பணம் வருதா ஜாலியாக செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு போய் தூங்கினா நல்லா இருக்குமே. இன்னைக்கு நல்லா இருக்கும். பட் we doesn't know what is the life plan. Uncertainty. நம்மளோட லைஃப் வந்து uncertain. We doesn't know what will happen at any time. ரீசெண்டாக நீங்கள் அந்த ஏர் கிராஷ் பற்றி படிச்சுருக்கீங்க. ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருந்தா ரிஸ்க் இருக்குன்னு பேசஞ்சர்ஸ்க்கு தெரியும். I know that there is a risk of accidental when I travel in a flight. எந்த ஒரு இதுலையுமே. பட் நினைச்சு பாருங்க, ஒரு ஹாஸ்டல்ல லஞ்ச் டைம்ல போய் அது கிராஷ் ஆகி எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட உயிர் போச்சு. ஸோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரப்ப எனக்கு அதுக்கான கார்பஸ் என்கிட்ட இல்லைன்னா how am I to meet that expenses? So the life is uncertain. And everything, there is no balance between what you earn and what you spend. அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க? வரவு 8னா செலவு 10னா. ஒரு பாட்டு கேட்டுட்டீங்களா? வரது வந்துட்டு 8 ரூபாயா இருக்கும், செலவு 10 ரூபாயா. ஸோ இப்போ கிடையாது, அந்த காலத்துலேருந்தே பற்றாக்குறைங்கிறது இருந்திருக்கு. ஸோ how am I to meet that balance? And finally, when you grow old, நமக்கு என்ன ஆகும்னா இன்கம் கம்மியாகும். When you are young, you have a capacity to earn. But when you grow up, one fine day, the income will get stopped, but expenses will never get stopped. அது வயசாகிறதுக்கு தான் நமக்கு தேவைகள் அதிகமாகும். So this is important that why should I plan for my finance? Inflation பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு. கைத்தட்டலாமே. ஒரு விலைவாசி உயர்வு, அதாவது பர்ச்சேசிங் பவர் கம்மியாகும். அதுதான் இன்ஃப்ளேஷன். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை ரொம்ப ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளேஷன். நீங்க பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் உங்களோட இன்ஃப்ளேஷனை மீட் அவுட் பண்ற அளவுக்கு இருக்கணும்.
அதே பொருளை நீங்க 38,000 ரூபாய் கொடுத்து 5 வருஷம் கழிச்சு வாங்கணும். So the value gets increased. அதாவது பாத்தீங்கன்னா 20 வருஷம் கழிச்சு அதே பொருளை நீங்க 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். On other hand, உங்க கையில வந்து 1 லட்சம் ரூபாய் இருக்கு, ஆனா அது மூலமா வாங்குற பொருளோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு இருக்கிறது வெறும் 38,000 தான் உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு இருக்க போகுது. So this is the main factor which impacts your thing. Everybody have to plan on these two income. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லைஃப்க்கு வந்து இது தேவைப்படும். ஆக்டிவ் இன்கம் அண்ட் பாசிவ் இன்கம் ரெண்டு இன்கம் இருக்கு. வாட் இஸ் தி ஆக்டிவ் இன்கம் அப்படினா அந்த இன்கம் ஜெனரேட் ஆகிறதுக்கு உங்களோட உடல் உழைப்பு, உங்களோட மைண்ட் பவர் எல்லாமே அங்க சிங்க்ரோனைஸ் ஆகி வர்க் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா salary உங்களுக்கு வரணும் அப்படின்னா 8 hours per day 25 hours per month, sorry 25 days per month நீங்க work பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சம்பளம் அப்படிங்கிறது மந்த் எண்ட்ல வரும். If you are a business person, entrepreneur, இதுல வந்து நீங்க business பண்றீங்க அப்படின்னா you need to face the competition, you need to face the challenges. அதெல்லாம் மீறி வந்தாதான் உங்களுக்கு லாபம் profit அப்படிங்கிறது ஒன்று வருது. If you are a commission agent, ஒரு LIC ஏஜென்ட்டா இருக்கீங்க இல்ல ஒரு ஆடிட்டரா இருக்கீங்கன்னா உங்க கிளையண்ட்டுக்கு நீங்க சர்வீஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கன்சல்டன்சி ஃபீஸ் வரும். ஸோ யுவர் பிசிக்கல் பிரசன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் வில் க்ரோ ஈவன் when you sleep. வாரன் பஃபெட் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்டோட ஃபாதர் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க தூங்குறப்பவும் பணம் உங்களுக்காக வேலை பண்ணணும் அப்படிங்கிற. பாசிவ் இன்கம்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா if you have constructed a house, நீங்க வேலைக்கு போறப்ப பணத்தை சேமிச்சு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீடை வாடகைக்கு இருக்கீங்க, அந்த வாடகை வந்துட்டு இட்ஸ் a passive income. அதுக்கு நம்ம டெய்லி வேலை பண்ணணும் இல்லை, 8 மணி நேரம் நம்ம வேலை பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. நம்ம ஒரு 3 months once 6 months once நட்டா சும்மா போய் ஒரு மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கணும். So this is a passive income. And if you are invested in shares, இங்க யார் எக்கனாமிக்ஸ்க்கு ட்ரேடிங் அண்ட் டிமாண்ட் அக்கவுண்ட் இருக்கு கை தூக்கலாமே, அதெல்லாம் தப்பு இல்லை. we have to do it. நம்ம வந்து ட்ரேடிங் அண்ட் டிமாண்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a regulated one தான். அதாவது ஒரு சில விஷயங்கள் ஷேர் நம்மள பயந்துக்காங்க, ஓ நம்மள வந்து யாரோ டெம்ப் பண்ணுறாங்க அப்பெல்லாம் அதெல்லாம் இட் இஸ் மோர் தென் 10 years அந்த பயோலாம் இருக்குது. பட் இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ரெகுலேட்டட், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். இட் இஸ் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லேர்ன் பண்ணுங்க. அதாவது நமக்கு வந்து என்னென்னலாம் வெல்த் கிரியேஷனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ எவ்ரிதிங் we need to learn. So here what I say is a passive income is the one நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா 10 ரூபாயில வாங்குற ஷேர் 30 ரூபாய் மேல போச்சு அப்படின்னா உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா இன்கம் தான். அப்பார்ட் ஃப்ரம் த டிவிடெண்ட் ஒன்று, அதாவது அந்த கம்பெனி வந்து பிசினஸ் பண்றப்ப when they earn a profit, that profit will be divided to the shareholders as a dividend. அதெல்லாமே வந்து நமக்கு நம்மளோட எஃபோர்ட்ஸ் தேவை. ஒரே ஒரு எஃபோர்ட்ஸ் என்னன்னா நம்ம கரெக்டான ஸ்டாக்கை பார்த்து நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெல்த் கிரியேஷன் ஆகும். ஈவன் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் பீரியட்ல எல்லாமே யூடியூப் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வரது எல்லாமே இட் இஸ் அ பாசிவ் இன்கம். நம்மளோட பேட்டன்ட் நம்ம கிட்ட வந்து இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேட்டன்ட் எடுத்து நீங்கள் மற்றவங்களுக்கு சேல் பண்ணிங்கன்னா கூட இட் பிகம்ஸ் அ பாசிவ் இன்கம். ஸோ நம்ம பேரலா வந்துட்டு we need to plan what is my active income and what is my passive income. ஸோ இந்த passive income நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்கும். யூ நோ தட் இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட் நமக்கு சேலரி அப்படிங்கிறது ஆமாம் வேலைக்கு தான் போகும். நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போனீங்க, அது ஃப்ரெஷ்ஷாக முடிச்சு போனீங்கன்னாவே மினிமம் வந்து ஒரு 15,000 20,000 தான் கம்பெனி ஸ்டார்ட்டே பண்ணுது உங்கள் சேலரி பேக்கேஜ். அதுக்கப்புறம் வருஷம் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசர் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, வெதர் ப்ராஜெக்டை நீங்கள் டைமுக்கு முடிக்கிறீங்களா, டெட்லைன் முடிக்கிறீங்களா, எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணாலுமே அதே கம்பெனியில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா 5% தான் இன்க்ரிமெண்ட். when you shift the job அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஹை ஜம்ப் கிடைக்கும். பட் அதே கம்பெனியில் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா அந்த சேலரி will be on 5% and that too on the basic. நிறைய விஷயம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சேலரியிலே பேசிக்கு, அதுக்கப்புறம் டிஏ, அதுக்கு ஹெச்ஆர்ஏ அப்படிலாம் பிரித்து கொடுப்பாங்க. அதில் பேசிக் இருக்கிறது கம்மியாக தான், அதில் 5%. பட் நமக்கு என்னென்னா வருஷம் நமக்கு என்ன பாருங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் நீங்கள் ஒரு ரூமில் போயிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மறந்துட்டு அடுத்த ரூமில் போய்ட்டு
முன்னாடியே அம்மா சுற்றிட்டு வருவாங்க. டெலிஃபோன் இல்லை சரி ஈவி பில்லை யாரை கட்டுறது, போகிற இடத்துக்கெல்லாம் ஃபேனை போட்டுட்டு போகிறேன்னு பின்னாடி ஒரு பொருள் கேட்குதா இல்லையா? ஏன்னா ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆனால் கூட நமக்கு அமௌண்ட் அதிகமாகும். பெட்ரோல் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 500 ரூபா வாங்கினீங்கன்னா எவ்வளோ தூரம் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பாதி தூரம் கூட கவர் பண்ண முடியுது. The prices are getting increased. So how to hold the price? வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, பொண்ணு 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த கிராமு இப்போ பார்த்தா 10,000 ரூபா போயிடுச்சு, 9,000 ரூபா போயிடுச்சு, எங்கே போய் முடியும்னே தெரியல. ஸோ சேம் ப்ராடக்ட் கோல்டு வந்து இப்போ எந்த மாற்றமும் கிடையாது. கேரக்டரிஸ்டிக் இஸ் சேம், பட் the cost is increasing. So how am I to bear this expenses? பார்த்தீங்கன்னா various investment options இருக்கு. When you earn, this should be your rule of savings. நம்ம கிட்ட ஒரு பணம் வருது அப்படின்னா 50% should go for your housing, appreciating yourself. Then உங்களோட அதாவது ஃபுட்டுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு, மெடிக்கலுக்கு, எசென்ஷியல் இதெல்லாம் வந்து நீட்ஸ். நீடுக்கும் ஓடுறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறாங்க. நீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக அத்தியாவசியம் ஒன்று. வாண்ட் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. We need to differentiate between these two. If I feel thirsty, எனக்கு தாகம் எடுக்குது அப்படின்னா அந்த தாகத்தை தணிச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தண்ணி பாட்டில் போடுது. தட் இஸ் மை நீட். ஆனால் அந்த தாகத்தை தணிச்சுக்கிறதுக்கு எனக்கு அதுக்கும் நான் காஃபி 32 ரூபா கொடுத்து நான் குடிக்கணும், இல்லை கேஎஃப்சியில் போயிட்டு நான் வந்து கோல்டு காஃபி குடிச்சு 150 ரூபா செலவு பண்ணணும், ரோஸ் மில்க் 90 ருபீஸில் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா that becomes want. ஒரு 10 ரூபாய் தீர்த்துக்க வேண்டிய ஒரு தேவையை நான் 150 ரூபா கொடுத்து தப்பு இல்லை, ஒரு தடவை 2 தடவை பண்ணலாம். ரெகுலராக பார்த்தீங்கன்னா then your savings will get eroded. அதை நான் வந்து சேஃபாக பண்ணிக்கணும். 40% should go for the emergency fund. நார்மல் ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளோட சம்பளத்தில் 3 மாதம் சம்பளத்தை நம்ம எப்பவுமே பேங்க் அக்கௌண்ட்ல வச்சுக்கணும். எமர்ஜென்சி அதை எதையுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு அவசர தேவை அப்படின்னா we need to be able to take out of your savings, at least you should maintain 3 months of your salary as your emergency fund. Then self education, இது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது சிலபஸை மட்டும்தான் கவர் பண்ணுறாங்க. even though they give various club activities, இது எல்லாமே it comes under the campus. கேம்பஸ்குள்ளே படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வந்து எல்லா எக்ஸ்போஷரையும் கிரியேட் பண்ணாது. ஸோ you need to upgrade yourself. இன்னைக்கு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கீங்கன்னா இன்னைக்கு கார்பரேட்டில் வந்து எந்த இதை ரிக்வயர்மெண்ட் இருக்குது, அதுக்கான சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது. Am I ready to deliver when I go into the corporate? You know, because corporate doesn't have a time to pay you the salary and train you. So உங்களுக்கு அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ இன்னைக்கு நான் போகிறேன் ஒரு லைக் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருந்தால் என்னென்னலாம் கோடிங்காக தெரிஞ்சுக்கணும். whether you say AI whether it is to assist or replace to AI நம்மளை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கா இல்லை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்கா? பரவாயில்ல, அட்லீஸ்ட் யூ ஆர் கான்ஃபிடென்ட்லி சே இட் இஸ் அசிஸ்ட். பட் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அசிஸ்ட் பண்ண தான் வந்திருக்கு, ஆனால் 10 பேரோட வேலையை ஒரு ஆள் பண்ணுறப்ப அந்த 9 பேரோட நிலைமை இல்லை. Are you going to be one among that 10 or you are going to be 9 among that 10? அந்த ஒருத்தர் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணிக்கணும். ஏஐ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதோ அந்த டூல்ஸ்க்கு நம்மளை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ டைப்ரைட்டிங் இருந்தது, கம்ப்யூட்டர் வந்து என்ன நினச்சாங்க, டைப்ரைட்டிங்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினச்சாங்க. டைப்ரைட்டிங் படித்தவங்க கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ண வேண்டியது அவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி ஆஃப் சர்வீஸ் இருக்குது. ஸோ டெக்னாலஜி வில் நெவர் ரிமைன் ஸ்டாக்னேட். It will grow. It is up to us to get ourselves updated so that we will move along with the technology. So education, self-education is இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்மளோட டிசிப்ளினுக்கு என்ன வந்து ரிக்வயர்மெண்ட் இருக்குது அதை நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணணும். தட் இஸ் செல்ஃப்-எஜுகேஷன். தென் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட்ஸ். ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்எஸ்சி பிஎஸ்சி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதில் நம்ம டேரக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த ஏஜில் ரிஸ்க் அதிகம். ஸோ லெட் அஸ் நாட் கோ டீப் இன்டு தட். ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ 10% தான் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட். இதை நீங்கள் அப்படியே உண்டாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஷனுக்கு போக முடியாது. 10% தான் வந்துட்டு நம்ம மிச்சம் பண்ணிட்டு 50% செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா then we will not fit into this plan. So then you should have a purpose of saving. Wish box அப்படின்னு
உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு. நான் வந்து 24 வயசுல வந்து வேலைக்கு போய் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் அ பிளான். பை 26 ஐ ஷுட் ஹாவ் அ மேரேஜ். பசங்க நிலைமையில இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேரேஜ் பார்க்குறப்ப பொண்ணுங்க டிமாண்ட் அதிகம். சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும் சொல்றாங்களா? எப்படி யோசிச்சு பாருங்களேன், நம்ம வேலைக்கு போய் ஃப்ரெஷ்ஷர் எப்படி வந்து அவ்வளோ கோடி கொடுத்து நம்ம வீடு கட்ட முடியும்? ஓகே, அவ்வளோ கோடி கொடுத்து கட்ட வேண்டாம், அதுக்கான ஃபண்ட் டிசிப்ளின் நம்ம இருக்கா எனக்கு அதுதான் பார்க்குறாங்க. Why they are asking the thing? நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கீங்களா? What do you mean simple interest? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது நம்ம பணம் போட்டால் அதுக்கு ஒரு வட்டி வரும், வட்டியும் பிரின்சிபலையும் நம்ம விட்ரா பண்ணிடுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு வட்டி வருது, அந்த வட்டியை மறுபடியும் பிரின்சிபல் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அதுக்கு ஒரு வட்டி வரும். வட்டி மேலே வட்டி அப்படின்னு வரதா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இட் மல்டிப்ளைஸ் ஆகிட்டே இருக்கு. பிகாஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு 6% வட்டினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த 600 ரூபாய் 1 லட்சத்தையும் எடுத்துருவோம், 600 எடுத்துருவோம், தட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பட் இந்த 1 lakh rupees ஃபர்ஸ்ட் வந்து 600 ரூபாய் ஆகும். 1,600,000 ரூபாயில் மறுபடியும் அடுத்த இன்ட்ரெஸ்ட் வரப்போ 1,12,200 வரும். அது மறுபடியும் அப்படி வரும். ஸோ ஆட் ஆகி இட் பிகம்ஸ் மல்டிபிள். ஸோ த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கீ ஃபார் இன்ட்ரெஸ்ட். பேசிக் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் இது என்னன்னா காம்பவுண்டிங். ரெண்டாவது இட் இஸ் அ ஹேபிட். நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுறது தான் நமக்கு ப்ராப்ளம். ஸ்டார்டிங் அப்படிதான். ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் தென் இட் வில் கோ கன்சிஸ்டன்சி. Then individual can invest. வந்து பார்த்தீங்கன்னா early invest பண்ணுறப்ப you can have a magic on that. What are the types of mutual funds? பார்த்தீங்கன்னா lump sum. அதாவது ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுறது. Then SIP, this is I will explain you what I want. What do you mean SIP? இது வந்து பார்த்தீங்கன்னா மாசம் நம்ம உருவாகும். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா KYC அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Know your client. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிஃப்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 50 கம்பெனி, அதாவது மார்க்கெட்ல எது அதிகமாக ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. 50 கம்பெனியை எடுத்து கான்ட்ரிபியூட் பண்ணி நிஃப்டி அப்படிங்கிறது இண்டெக்ஸ். இப்போ நீங்களே உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட கிரேட் தான் என்னன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டோட மார்க் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களோட ஓ கிரேடு, ஏ கிரேடு, பி கிரேடுனா உங்களோட அந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தெரியும். அது மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு கேட்டால் டிசிஎஸ் 1000 ரூபாய் ஏறிடுச்சு, ரிலையன்ஸ் 500 ரூபாய் இறங்கிடுச்சு, விப்ரோ இறங்கிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த நிஃப்டி 50ங்கிற அந்த வெயிட்டட் கவுண்டர் வந்து எந்த அளவுக்கு மேலே போயிருக்கு, மேலே இறங்கி இருக்குங்கிற அந்த வெயிட்டட் ஆவரேஜ் ரேட்டு தான் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, செக்டார் வைஸ் இருக்கு. நீ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிஃப்டி 50ல நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதில் என்ன ரிஸ்க் அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன். இப்போ நீங்கள் டேரெக்டாக ஒரு ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ ஐடி கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிசிஎஸை வாங்கிடுவீங்க. உங்ககிட்ட 10,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா டிசிஎஸ் வாங்கிட்டு உட்காந்துருவீங்க. நாளைக்கு சப்போஸ் அந்த டிசிஎஸோட எம்டி ஏதோ ப்ராப்ளம், ஈவன் ரத்தன் டாட்டா இறந்துட்டாரு, அந்த கம்பெனி டக்குன்னு இறங்கிடும். இல்லை அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, ப்ராஃபிட் சரியா இல்லை அப்படின்னா இறங்கிடும். கவர்மெண்ட் ஏதாவது நியூஸ் கொடுக்குதுன்னா இறங்கிடும். இல்லை ஒரு சில சமயம் பாசிட்டிவாகவும் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா என்னை என்டையர் ரிஸ்க் ப்ளீஸ் பண்ணுவாங்க ஜாஸ்தி இருக்காங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன், த ரிஸ்க் இஸ் பிக். ஒரு சிங்கிள் இதில் கன்சாலிடேட்டட் ரிஸ்க் நமக்கு வருது. ஆனால் இதே மியூச்சுவல் ஃபண்டை என்ன பண்ணுவாங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹேந்திரா இந்த மாதிரி என்னென்ன பெரிய கம்பெனி இருக்கோ அதில் எல்லாம் ஒரு 10,000 ரூபாய் டிவைட் பண்ணி போடுவோம். ஒரே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. 2,000 ரூபாய் வந்துட்டு டிசிஎஸ்ல, 2,000 ரூபாய் விப்ரோல, 2,000 ரூபாய் இன்ஃபோசிஸ்ல பிரிச்சு போடுறப்ப ஒரு கம்பெனியோட நெகட்டிவ் வந்து ஒரு கம்பெனியோட பாசிட்டிவ் வரப்ப இட் வில் கெட் பேலன்ஸ்ட். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டோட பெரிய பெனிஃபிட். ஸோ எஸ்ஐபி அப்படிங்கிறது மாதம் மாதம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் எஸ்ஐபி. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இட் ஒர்க்ஸ். டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் இது உங்களுக்கு எஃபோர்ட்ஸே கிடையாது. முதல் தடவை ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கொடுக்கணும். அதாவது உங்களோட ஃபோட்டோ, ஆதார், பேங்க் டீட்டெயில், உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து என்ன ஸ்கீம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ முதல் தடவை மட்டும் நம்ம அந்த ஸ்கீம் பேர் போட்டு செக் கொடுத்துருவோம்.
500 அப்படின்னு ஒரு செக் கொடுத்துருவீங்க. யூ ஹவ் செலக்டட் நிஃப்டி 50 அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் நீங்கள் போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லே என்னன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துக்கலாங்கிற ஒரு மேண்டேட் கொடுத்துருவீங்க. ஜஸ்ட் லைக் ஒரு இஎம்ஐ ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்கள் இஎம்ஐ ஈஸியஸ் மூலியம் டெபிட் ஆகுதுல்ல, அந்த மாதிரி மாதம் உங்களுக்கு அந்த 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ என்னென்ன டேட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நிறைய பேர் என்னென்னா நம்மளா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேலை பண்ணணும் மறந்துடுவோம். ஃபோனில் ரிமைண்டர் வச்சுக்கணும். எப்படி காலையில் வைக்கிற அலாரம் மாதிரி தான். அலாரம் வந்து ஒரு தடவை வைக்கிறது. நம்ம 4 மணிக்கு ஒன்று, 5 மணிக்கு ஒன்று, 5:30 மணிக்கு ஒன்று, நீங்கள் எல்லா டைமும் எந்திரிச்சு அந்த அலாரம் சும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு தூங்கிட்டே தான் இருக்கும். அந்த தொந்தரவெல்லாம் வேண்டாட்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் தூங்குறப்ப தூங்குமா நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த பணத்தை அந்த டேட்டில் எடுத்துக்கிறோம்னு சொல்லிடுவோம். ஸோ எஸ்ஐபி என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த கார்பஸ் 500 எடுத்துகிட்டே இருக்கப்ப ஃபர்ஸ்ட் மந்த் 500, செகண்ட் மந்த் 500 அந்தந்த டேட்டில் உங்களுக்கு யூனிட்ஸ் அலாட் ஆகும். அந்த யூனிட்ஸ் அலாட் ஆகுது எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அட்வான்டேஜ் ஒன் டைம் நீங்கள் போகிறதுக்கு யூஸ் எப்படி இப்போ ஜனவரி மாதம் நீங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க. NAV அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நெட் அசெட் வேல்யூ. ப்ரைஸ் சிம்பிளாக சொன்னால் அதோட விலை. இப்போ ஒரு பொருளோட விலை என்னங்கிறது நம்ம ரேட்டுன்னு சொல்கிறோம், ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம், காஸ்ட்னு சொல்கிறோம். பட் மியூச்சுவல் ஃபண்ட் அது பேர் பார்த்தீங்கன்னா NAV. ஸோ நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறப்ப அன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த ஸ்கீம் 50-50யோட விலை 10 ரூபாயா இருக்குன்னா 1000 divided by 10 போட்டுட்டு உங்களுக்கு 100 யூனிட்ஸ் ஷேர்ஸ் பதிலாக யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களோட அக்கௌண்ட்டில் அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க. கிரெடிட் இந்த சென்ஸ் வரவு வச்சுருவாங்க. நீங்கள் அது ஓனர் ஆகிட்டீங்க. இதே பிப்ரவரி மாதம் என்னாச்சு, அதே 1000 ரூபா போடுறீங்க, மார்க்கெட் இறங்கி போச்சு, அன்னைக்கு இந்த விலை 9 ரூபா தான் இருக்கு. அப்போ என்ன ஆகும், யூனிட்ஸ் அதிகமாக வேணும். 100 யூனிட் பதிலாக 111 யூனிட் வேணும். இப்படி மாதம் நீங்கள் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு ஆவரேஜாக நீங்கள் வந்து உங்கள் கையில் 12,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. மாதம் 1000 ரூபாய் போட்டால் ஒரு வருஷத்துல எவ்வளோ போட்டிருக்கீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே 12,000 ரூபாய். ஓகே, ஆனால் அந்த வருஷ கடைசியிலே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ வந்து 14,000 ரூபாய். சிம்பிளா நீங்கள் ஒன்றுமே எஃபோர்ட்ஸ் எடுக்க வேண்டாம். ஒரு வருஷத்துல 2,000 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்தது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது. சேஃபாக இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் பெருசாக வந்து எஃபோர்ட்ஸ் எடுக்கவே வேண்டாம். இது அடுத்த இதில் சொல்லணும்னா இட் இஸ் வெல் டிசிப்ளின். ரெகுலராக ஃபோக்கஸ்டாக உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது காம்பவுண்டிங் ரூபி காஸ்ட் ஆவரேஜ். அதாவது மார்க்கெட் மேலே போகிறப்ப நமக்கு வந்து வேல்யூ அதிகமாகும், மார்க்கெட் கீழே வரப்போ யூனிட்ஸ் அதிகமாகும். ஸோ ரெண்டு விதத்துலையுமே நீங்கள் வந்துட்டு பெனிஃபிட் ஆகுறீங்க. ரெண்டாவது மானிட்டர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் மேண்டேட் கொடுத்தீங்கன்னா மாதம் ஒரு டாட்டா போட்டுருங்க, அது டெபிட் ஆகிடும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் ஏர்லி அப்படிங்கிறது காணிக்கலாம். வீட்டில் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, 5ல் விளையாடுது 50ல் விளையாது அப்படின்னு. ஸ்டார்ட் ஏர்லியோட பெனிஃபிட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதாவது நம்ம சொல்லுவோம், இந்த வயசில் போய் நீங்கள் சேவ் பண்ண சொல்லுவீங்க, 20 வயசில் எது சேவ் பண்ணுறதுனா அப்போ பார்த்துக்கலாம். ஒரு 30 வயசு அப்படி 40 வயசு அப்படி அது வரைக்கும் ஜாலியாக இருக்கிற எப்போ எப்படி நடக்குதுன்னு தெரியாது. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் அண்ட் பிங்கிற ஒரு பர்சன். ஏங்கிற பர்சன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட 35வது வயசுல எஸ்ஐபி கூட ஆரம்பிக்கிறாரு. மாதம் 9,000 ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எவ்வளோ வயசு வரைக்கும் பண்ணுறாரு? அவரோட 60வது வயசு வரைக்கும் பண்ணுறாரு. He would have invested 27 lakhs. அதாவது மாதம் 9,000 rupees. 60 minus 35 அவரோட வருஷம் போட்டிங்கன்னா 27 லட்சம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட 60வது வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கையில் இருக்க கார்பஸ் எவ்வளோ பாருங்க, 2.6 crores. இது நம்ம வந்து பில்ட் பண்ண ஒரு இது கிடையாது, செவி ஒரு ஸ்லைடு எடுத்த ஒரு ஸ்லைடு. எப்படி 2.5 கோடி வரும் கிடைக்காது. ஆனால் இந்த 2.5 கோடியே 60 வயசு கழிச்சு பார்த்தா இன்ஃப்ளேஷன் ஒரு ஃபேக்டர்ல கம்மி தான். நான் சொன்னேன்னா விலைவாசி ஏறிட்டு இருக்கு. இந்த 2.5 கோடியே கம்மினாலும் வேற எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லையும் கிடைக்காத ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு லம்சம் கிடைக்கும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, பிங்கிறவர் 35வது வயசுக்கு பதிலாக அவரோட 45வது வயசுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். 9,000க்கு பதிலாக 15,000 ரூபாய் போடுறாரு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவர் இதோட அதிகமாக போடுறாரு, ஸோ அவருக்கு அதிகமாக அமௌண்ட் நிற்கும் நினைச்சா தப்பு. அவரும் அவரோட 60வது வயசுக்கு இருக்கிறாரு. ஸோ 45 minus 60 ஏஜில் 50,000 per month போடுறாரு.
அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு 60வது வயசுல கிடைச்ச அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 89 lakhs. ஆவரேஜாக சொல்ற மார்க்கெட் வந்து மேலே போகும் கீழே போகும். எத்தனை பேர் லக்கி பாஸ்கெட் பார்த்தீங்க? அது கேபிட்டல் மார்க்கெட் வச்சுன்னா நம்ம ஹர்ஷத் மேத்தா தான் அங்கே உங்களுக்கு வந்து ஹர்ஷத்துங்கிற பேர் சொல்லுவாங்க. ஸோ எத்தனை ஸ்கேம்ஸ் இருந்தாலும் எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ட்ரம்ப் நைட்டு எந்திரிச்சு என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாருன்னு தெரியாத ரிஸ்க் இருந்தாலும் அவர் தும்பனா இங்கே இறங்குது ஷேரு, அவர் இருமுனா இறங்குது, ட்ரம்ப்புக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருந்தாலும் நம்ம அப்படி தான் இருப்போம். இங்கே எல்லாமே இன்டர் ரிலேட்டடாக போயிடுச்சு. எக்கானமி வந்துட்டு ட்ரேட் அப்படிங்கிறது இன்டர் ரிலேட்டடாக போயிடுச்சு. என்னதான் நடந்தாலும் மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 14% ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து இன்னைக்கு கொடுக்குது. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நமக்கு 2.26 crores ஒருத்தருக்கு 89 lakhs ஒருத்தருக்கு பிகாஸ் 10 years late investment have made this appreciation to come down. அதுக்காக தான் நம்ம சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ உங்களோட 60வது வருஷத்துக்கு இது எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து இட் இஸ் ஃபுல்லி டேக்ஸ். நீங்கள் ஆர்டி மூலமாக வர இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இட் இஸ் ஃபுல்லி டேக்ஸ். பட் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நீங்கள் எவ்வளோ வருஷம் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து இருக்கு. 1 இயருக்கு மேலே வச்சு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா டேக்ஸ் வந்துட்டு வெறும் 12.5% தான் ஆன் த ப்ராஃபிட். வித்தின் 1 இயர்னா 20% வரும். சில ஸ்கீம்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் டேக்ஸ் ஸ்டெபிலிட்டி. சூட்டபிலிட்டி எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். பட் உங்கள் ஜென்ரேஷனுக்கெல்லாம் வெல்த் கிரியேஷன் இல்லை எனக்கு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் 5% அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 10% எழுதுறப்ப செலவு போகும் கையில் 5% சக்ஸஸ். ஸோ தட் யூ நீட் டு சூஸ் ப்ராப்பர்லி. இப்போ சேலரி பேண்ட் வச்சு நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபியை டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலரி வந்து 10,000 இப்போவே நீங்கள் வாங்குவீங்க. நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் பண்ணுவீங்க. அப்படி 10,000 உங்களுக்கு சம்பளம்னா மினிமம் 5% நீங்கள் எஸ்ஐபியில் போடுறீங்க. மாதம் 500 ரூபாய் தாராளமாக போடுங்க. இதே உங்களுக்கு 20,000 ரூபாய் இருக்குன்னா 5 to 10%. ஸோ இது என்னன்னா உங்களோட சேலரியோட பேண்ட் அதிகமாக ஆக நீங்கள் எஸ்ஐபியோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக. நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh rupees வரும். அடுத்த வருஷம் உங்களுக்கு ரிவிஷன் போட்டு 1,25,000 கொடுக்குறாங்கன்னா அந்த 25,000 செலவு என்ன பண்ணணும் தான் யோசிக்கும். பணம் ஜாஸ்தி கிடைச்சிருச்சு, நம்ம செலவை என்ன பண்ணலாம். பட் இதே நீங்க நினைச்சு பாருங்க, 1 லட்சம் ரூபாயில உங்களால வந்து எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ண முடியுங்கிறப்ப வர எக்ஸ்ட்ரா பணத்தை ஏன் செலவுக்கு போடணும்? அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் நினைச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்களேன். ஸோ தட் மைண்ட் செட் ஹாஸ் டு பி தேட். ஸோ த சேலரி வந்து அது எப்படி உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும்னா, ஹவ் யூ ஹர்ட் ஆஃப் திஸ் பேம்போட்ரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நீங்க விதை போட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு 5 வருஷம் தெரியவே தெரியும். உள்ள வளருதா, செத்து போச்சா, இல்லை முடிச்சுட்டு இருக்குதா, ஒன்றுமே தெரியாது. பட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அபர்வலாக இருக்கு. செகண்டுக்கு செகண்ட் அது ஈடு கொடுத்துருக்கு. அதுதான் எக்ஸைட்மெண்ட். நீங்கள் போட்டுட்டு உடனே மொபைல் ஆப்பில் போய் செக் பண்ணக்கூடாது. போன ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா தான் இருக்குது. என்ன ஆச்சு இந்த மேடம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எங்கே உங்க ஆஃபீஸுன்னு தேடாதீங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்களாவே என்ன தேடி கொடுக்கணும். பிகாஸ் த க்ரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக தெரியாது. அதோட அப்ரிசியேஷன் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது அப்நார்மலாக கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை சைக்கிள் வந்து இது வந்து உங்களுக்கு என்னதான் நான் சொல்றது, முதல் வருஷம் நீங்கள் மாதம் 1000 ரூபாய் 10,000 போடுறீங்க. எவ்ரி மந்த் யூ ஆர் இன்வெஸ்டிங் 10,000 rupees. இதே வந்து ஸ்டாண்டர்டாக நீங்கள் அதே இதில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 1.21 crores இருக்கும். இதே நீங்கள் வந்து வருஷம் அந்த 10,000 ரூபாயில ஒரு 10% ஸ்டெப் அப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இயர் 10,000 போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 11,000 rupees ஆகும். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அந்த 11,000 rupees ஒரு 10%. ஆனால் இது ஒரு பெரிய இது என்னன்னா, நீங்கள் ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா பழைய அமௌண்ட் போடுங்க. 10,000 மறுபடியும் 11,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஸ்டெப் அப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டோட இம்பாக்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.21 crores தான் இருந்தது. இதே நீங்கள் வந்து வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஏறத்தாழ டபுள் த அமௌண்ட்டாக உங்களுக்கு அந்த கார்பஸ் கொடுக்குறீங்க. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அண்ட் earlier investment. So what is the benefit? உங்களுக்கு
பேர்டன் கிடையாது. நீங்க கொண்டு 5 லட்சத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொன்னாதான் உங்களுக்கு அது பணம் புரட்டும். பட் நம்மளால மாசம் மாசம் வந்துட்டு 1000 ரூபாய் 5000 ரூபாய் 2000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா பிஞ்ச் ஆகும். ஸோ it will not give you a burden. It rises the income. உங்களோட salary increase ஆக நீங்க ஸ்டெப் அப் பண்ணிட்டே போயிட்டீங்கன்னா பெருசா உங்களுக்கு ஒரு எஃபர்ட்ஸ் தெரியாது. அண்ட் averages. இப்போ ஒரு education how costly is. இது இந்த சார்ட் என்ன சொல்லுதுன்னா நாளைக்கு நீங்க வந்து ஒரு லைஃப்குள்ள போறப்ப பிளான் பண்ணுறதுக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்த பாக்ஸ் போட்டால் தான் அதுக்கான வீடு. இப்போ உங்கள் வீட்டில் அண்ணன் குழந்தைங்க அக்கா குழந்தைங்க படிக்கிறாங்க ப்ரீகேஜிக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய். நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு 3 வயசு குழந்தை அதுக்கு அந்த ஏஜ்ல என்ன பிரெயின் இருக்கோ அதே தானே பண்ண போகுது. நம்ம படிச்ச அதே ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் கர்சர் லைன் போட்டு தானே அதுக்கு எழுத முடியும். என்ன ஜாலி அதுக்கப்புறம் எனக்கு வேற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க, எதிர்காலத்தில் வேற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. பட் பேரண்ட்ஸ் டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ் ஆன் தி எஜுகேஷன் ஆஃப் தேர் கிட்ஸ். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு மிடில் இன்கம் பீப்புளுக்கு நான் வந்து ஒரு வருஷத்துல ப்ரீகேஜிக்கு மட்டுமே நான் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம்னா எப்படி அவங்களால முடியும்? ஸோ இதே நம்ம வந்து ஒரு பிளான் அப்படிங்கிற ஒரு இருந்ததுன்னா நம்ம அதிகள் மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே மாதம் 6000 ரூபாய் போட்டுட்டே இருக்கு. அதாவது இது ஸ்டார்டிங் ஒரு 6000 கிடையாது, 6,000 24,000 ருபீஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான பிளான் பண்ணி போட்டீங்கன்னா ஹவு இட் வில் பெனிஃபிட். அதோட 18வது வயசு ஒரு காலேஜ் சேர்க்கணும். இப்போ நீங்கள்லாம் வந்து கவுன்சிலிங் அதெல்லாம் பெருசாக கிடையாது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் போட்டால் நினைச்சீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய காலேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஇ கேட்குறாங்க. இருக்கா இல்லையா? ரிசர்ச் பீப்பிள் இல்லையா? நம்ம கவுன்சிலிங்கில் வந்துட்டு அந்த காலேஜ் சூஸ் பண்ணுறப்பவே அதர் ஆல்டர்னேட்டிவ் ஒன்று வச்சுருக்கோம்ல. சப்போஸ் கிடைக்கலன்னா நமக்கு மேனேஜ்மெண்ட் போட்டால் பண்ணுறதுக்கு அப்பால் முடியுமா? அண்ட் யூ நீட் டு பி ப்ரவுட் கிட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட பேர்டனை புரிஞ்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து எவ்வளோ மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மலி பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு படிப்புக்கு செலவு பண்ணுறது எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இட் இஸ் நாட் அன் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னால் அது மூலியமாக நமக்கு ரிட்டர்ன் வராது. பட் உங்கள் படிப்புக்கு செலவு பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்றா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும், இல்லைன்னா உங்கள் மூலியமாக அடுத்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ தட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ யூ ஹவ் பின் இன்வெஸ்டட் பை பேரண்ட்ஸ் இன் எஜுகேஷன். ஸோ 24,000 ரூபாய் நீங்கள் இப்போவே எடுத்து வச்சுக்கணும். ஸோ 18 வயசு அந்த பையன் முடிச்சு வரப்ப கவுன்சிலிங்கே வந்தாலும் அந்த ஃபீஸ் கட்டணுமா, ப்ராஜெக்ட் செலவு பண்ணுமா, இப்போ வெளியூர் வந்து எத்தனை பேர் ஹாஸ்டல் இருக்கீங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணுமா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வயசில் 6,000 ரூபாய் போட்டிங்கன்னா 14 13 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அவருக்கு எவ்வளோ 43 லட்சம் தான் பணம் கிடைச்சு. தாராளமாக நம்ம ஆனால் குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது, நான் இன்னைக்கே எஸ்ஐபி போடுறேன், நீ படிச்சு வரப்ப 43 லட்சம் இருக்குன்னா இங்கேயே போடாது சொல்லாம மார்க்கெட் சேவ் பண்ணணும். ஆனால் இப்போ இந்த கிட்ஸ் நம்ம பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காதுப்பா. நம்ம ஃபோனில் வர பேங்க் பேலன்ஸ் நமக்கு தெரியுதோ இல்லையோ முதல்ல அவங்க பார்த்துக்கிறாங்க. ஃபோனில் வர ஏடிஎம் பேலன்ஸ் பார்த்துட்டா ஏதாவது வாங்கி தர சொன்னால் இல்லை போய் முடியாதுன்னா நான் தான் இப்போ பேலன்ஸ் பார்த்தேன் எடுத்து முடியாதுங்கிறேன். ஸோ த கிட்ஸ் ஆர் பிகம் வெரி ஸ்மார்ட் நவடேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் நம்ம 6,000 22 வயசுல 54 லட்சம் தாராளமாக வந்து இதே ஒரு மேரேஜ் கிளாஸ் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் பாருங்க. யாரோ சொன்னாங்கன்னா எவ்வளோ வேணும், நீங்கள் என்னம்மா 25 லட்சம் சேர்த்து வச்சிங்கன்னா 1.5 கோடிக்கு அம்பானியோட பொண்ணு கல்யாணம் பண்ண மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம். 1.5 கோடி தாராளமாக பண்ணலாம். ஆனால் இன்வெஸ்ட் okay, so
for a purpose. The purpose will get solved. But இதுக்கு எல்லாமே வந்து earlier investment பண்ணுங்க. Earlier investment பண்ணுங்க. Start from the beginning, so there will be good corpus for you. அதுவும் mostly பார்த்தீங்கன்னா whether it is a boys or a girls, எப்படி நீங்களாம் AI அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி FI அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் த கேர்ள்ஸ், நீங்கள்லாம் வந்து ஒருத்தரை சேர்ந்து இருக்கணுங்கிறது ஓகே, அதாவது ஜாயிண்ட் ஃபேமிலியாக நம்ம இருக்கணும், ஒருத்தர் கூட இருக்கணும், சேர்ந்து இருக்கிறது இஸ் ரிக்வயர்ட். பட் என்றைக்குமே சார்ந்து இருக்காது, என்றைக்குமே இண்டிபெண்டாக இருந்து பழகணும். உங்களுக்கெல்லாம் ஒரு குழந்தைக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தாலும் நம்மளோட செலவுக்கு ஒருத்தரை நம்பி இருக்கிற நிலைமை தெரியும். You should be, it is not for the girls alone. பசங்களுக்கு அது வேணும். நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட படிக்க வச்சு ஒரு ஸ்டேஜ் கேட்க முடியாது. I can feel the pressure of the boys. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் படிக்கிறப்பவே கேம்பஸில் நம்ம ஃபேஸ் ஆகலை, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆஃப் லெட்டர் வந்துருச்சு, நமக்கு வரல அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடும். டோன்ட் கம்பேர். அதாவது எல்லாருமே எல்லாரும் சான்ஸ் பட் அவங்களோட ஹையர் பேக்கேஜ் ஒரு பட் அதுக்காக அப்படி ட்ரீம் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு அந்த ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கணும். We need to develop the skill that I need to be on self-sustainable independent பண்ணிக்கணும். So here the SIP benefits lump sum அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is investing. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் லாக்கில் இருக்குது, இல்லை உங்களோட கிராண்ட் ஃபாதர் ஹெரிடிட்டரியோட ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணதுல பேரங்களுக்கு பேத்திக்கு ஏதோ பணம் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா அப்பா கிட்ட ட்ரெடிஷ்னலாக சொன்னால் கோல்டு வாங்கலாம்பாங்க, இடம் வாங்கலாம்பாங்க. பட் லம்சமாக நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை போட்டிங்கன்னா கூட அது என்னன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அது க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் என்னன்னா அதோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வராது. ஸோ நார்மலி வி டோன்ட் சஜஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து ஐடி செக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் எஸ்ஐபியில் வந்து ஐடி செக்டரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஐடி வந்து இப்போ டிப்ரெஷனில் போயிருக்கு. அப்படிங்கிறப்ப நான் பணத்தை வித்ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் ஐ டேக் த அமௌண்ட் கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அது செலவாகும். ஐ கேன் டூ அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிளான். இன்னைக்கு ஃபார்மா இருக்கு, மெடிக்கல் வந்து ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மா செக்டருக்கு டிமாண்ட் இருக்குங்கிறப்ப நான் இங்கே இருக்கிற அந்த பணத்தை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ஃபார்மா செக்டரில் போட்டுக்கிறேன். ஸோ மை க்ரோத் வில் கண்டினியூ. ஐடியில் இறக்கம் இருந்தாலுமே ஃபார்மா வந்து ஃபாஸ்ட்டாக ஏறங்கேட்டி என்னோட ரிட்டர்ன் வில் பி அஷ்யூர்ட். தட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். அண்ட் திஸ் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் நம்மளால எல்லா நாளுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியும்னு சொல்ல முடியும். ஆஸ் ஐ டோல்ட், நம்ம 20, 30, 40 நமக்கு வருமானம்னு ஒன்று வரும். இதே 50,000 போகிறப்ப நமக்கு இன்கம் வராது, செலவு. ஸோ அந்த செலவை நான் எப்படி மீட் அவுட் பண்ணுறதுன்னா, நீங்கள் 55 or 60 இயர்ஸ்க்கு அப்புறமா மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் நான் வித்ட்ரா பண்ணணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு எக்ஸ் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் 15,000, 14,000, 20,000 அந்த பணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட் அப்படி க்ரோ ஆகிட்டே இருக்கும். பென்ஷன் ஸ்கீம் ஆகிடும். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒரு பீரியடுக்கு அப்புறமா வித்ட்ரா பண்ணிடும். So the systematic withdrawal plan will take care of your monthly expenses and balance amount will take care of your appreciation. நம்ம மூணு பணத்தை வித்ட்ரா பண்ண போகிறது என்ன மாதம் தேவையோ அதை மட்டுமே நான் வித்ட்ரா பண்ணுறது. மிச்சம் இருக்கிற பணம் மார்க்கெட்டோட ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேலை போயிட்டே இருக்கும். So this is an SIP. So here so on a whole individual investors எல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா fund manager will take care of your corpus. The security selection, எதிர போடலாம், எப்படி போடணும், எவ்வளோ அமௌண்ட் போடணும்னு fund manager டிசைட் பண்ணிப்பாரு. அதோட அப்ரிசியேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு NIB-ஆகவும் யூனிஸாகவும் உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ based on the years, why we need to choose a mutual fund? அதாவது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா இட் இஸ் ப்ரொஃபஷனலி மேனேஜ்ட். மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் எல்லாம் சும்மா இருக்கும். They have to clear the exam. They have to pass the regulatory framework. So அதெல்லாம் முடிச்சாதான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. Apart from that, every 3 years they have to renew their certificate. அதாவது அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு தான் அவங்க வருவாங்க.
இப்போ நம்ம ஒரு டிகிரி முடிச்சோம்னா எப்போ வாழ்ந்தாலுமே அதே டிகிரி தான். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். பிகாஸ் யூ நீட் டு அப்டேட் வாட் இஸ் த கரண்ட் ஈவெண்ட். நான் பழசை படிச்சுட்டு ஊசி போட்டுட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர்ஸ்க்குலாம் இது வரணும்னு அடிக்கடி சொல்லுவோம். அட்வொகேட்டுக்கும் டாக்டர்ஸுக்கும் பழைய சர்டிஃபிகேட் வச்சுன்னா அவங்க சர்வீஸ் பண்ணக்கூடாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு மறுபடியும் இருக்க முடியும்னு சொன்னதான் புதுசாக வர டாக்டர்ஸ்க்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கும். ரெண்டாவது அவங்களும் இன்னைக்கு என்ன மெடிசன் இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் அது ஃபினான்ஸ்க்கு ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட். ஸோ they are professionally managed and diversification. இப்போ நீங்கள் எல்லாருமே ஷேர் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணீங்க. இப்போ அந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப டைவர்சிஃபிகேஷன் ஆகுது. கன்வீனியன்ட். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் இல்லாமல் இருக்கு. There is a market risk. There is a credit risk. But நம்ம எந்த ஸ்கீம் சூஸ் பண்ணுறோமோ அந்த ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்ணுறோம். Through education and awareness, the risk can be minimized. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு கரியரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரியர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டேர்ம் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து பணம் வேணும். ஐ ஹவ் சீன் அதாவது as I told the mindset of the younger generation, they don't want to report to anyone. The pathetic is you people are not used to discuss. I don't know how you are doing. நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பேசுறது அப்படின்னா ஒரு விஷயம் தெரியும், ஆனால் அது ஓப்பனாக பார்க்க மாட்டேங்கிறோம். தப்பாக இருக்குமான்னு ஒரு ஹெசிடேஷன். The issue is because that you people are moving mostly with the gazette. அதாவது டிஜிட்டலில் தான் நம்ம ஜாஸ்தி பேசிட்டு ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ வீட்டிலே பையன்கிட்ட சாப்பிடலான்னு சொன்னால் அடுத்த உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து 5 நிமிஷம் கழிச்சு போகிறேன். The interaction is not that. When we want to laugh அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் சிரிக்கிற மாதிரி ஒரு இமோஜி போகும், அழுகிற மாதிரி ஒரு இமோஜி, சேடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்டையே கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கோம். ஃபேஸே தெரியாமல் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். நம்ம எங்கே போய் இன்ட்ராக்ட் பண்ணுறது? பேச்சே வரமாட்டேங்குது நமக்கெல்லாம். நாங்கள்லாம் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு போகிறப்ப ரிட்டன் எக்ஸாம்பிளில் ஃபுல் மார்க் வாங்கிடுறாங்க, குரூப் டிஸ்கஷன்லேயே பாஸ் பண்ணிடுறாங்க. பிரச்சனை எங்கே வருதுன்னா ஹெச்ஆர் கிட்ட பேச சொன்னால் கை காலெலாம் நடுங்க. ஒரு டாபிக் சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொன்னால் நம்ம வார்த்தை வெளியே வர மாட்டோம். இதெல்லாம் எப்போ நம்ம லைக் ஓவர் கம் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸில் செமினார் எடுக்கிறதுலையும் ஐ திங்க் 1 hour உங்களுக்கு வந்து லஞ்ச் டைம். கண்டிப்பாக உங்கள் சைஸ் எல்லாம் பார்த்தா 1 மணி நேரம் சாப்பிட்ற அது மாதிரி பெரிய பெரிய தேவை இதெல்லாம் கொண்டு வரலாம் இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ½ mn சாப்பிடலாம். நம்ம ஏன்னா குட்டி குட்டி டப்பா தானே. ஒரு 10 minutes ப்ராக்டிஸ். இன்றைக்கி என்ன கரெக்டாக கிளப் பண்ணுற ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கும், அது வேறு. பட் கிளாஸ் ரூம்குள்ளே ஒவ்வொருத்தரும் வாலண்டியர் ஆகி இன்றைக்கி அந்த கரெக்டாக வேற படி. டோன்ட் கோ வித் சாட் ஜிபிடி. நீங்கள் எப்போ வந்து கண்ட்ரோல் டி ஆப்ஷன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ கண்டிப்பாக கண்ட்ரோல் டி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கணும். நீங்கள் கண்ட்ரோல் பேஸ்ட் காப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்ட்ரோல் டின்னு கார்பரேட் நேரத்தில் உங்களுக்கு டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஐ அஃப்ரைட். அதாவது இப்போ நிறைய ஜிம் வந்துருக்கு. ரீசன் என்ன? பசங்களாம் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா புதுசாக அது ஏதோ புது இதெல்லாம் வந்துருக்கு, அது அங்கெல்லாம் போகிறாங்களா? வை த ஃபிசிக்கல் ஒர்க் இஸ் நாட் தேட். நம்ம அப்பா அம்மா பஸ்ஸில் ஓடினாங்க நடந்தாங்க அந்த மாதிரி இல்லை. நம்ம வெளியே வந்த உடனே நமக்கு வந்து கேப் நிற்கும், ரேபிட்டோ வீட்டுக்குள்ளாரே வந்துட்டு போடுறது பைக். கார்னா கூட மும்பைல போய் ஏறணும். நம்ம சந்தா இருந்ததுன்னா கார் புக் பண்ணணும், நடந்து தூரம் போகணுன்ட்டு வாசலில் வந்து ரேபிட்டோ நிற்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஒர்க் இல்லாத கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிம் வருது. நீங்கள் அங்கே போய் எக்ஸசைஸ் பணம் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. எனக்கு பயமாக இருக்குது இந்த சாட் ஜிபிடிலாம் வந்ததுக்கப்புறம் நாளைக்கு பிரெயினுக்குன்னு ஒரு ஜிம் வந்துருக்கோம். ஒரு 10 வருஷம் கழிச்சு பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஜிம் வந்தாலும் போகும். ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாகிடுச்சு. வி கோ வித் இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட இருந்து தான் வரணும். அப்போ தான் நீங்கள் பிஸ்னஸை சஸ்டைன் பண்ண முடியும். இனோவேஷன் இஸ் ஃப்ரம் யூ. இது கண்டிப்பாக வந்து ஏன் உங்களுக்கு கொடுக்காது. ராம்ராஜ் வேஷ்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாகராஜ் அப்படிங்கிறவங்க அவங்க இஸ் அ ப்ரொமோட்டர் ஆஃப் தட் கம்பெனி. வேஷ்டிங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்படி ஒரு ஃபேன்சி வேர்ல்டில் மாடர்ன் வேர்ல்டில் போய் யாருனால வேஷ்டி வந்து இவ்வளோ வருஷமாக வித்துட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் டல் ஆச்சு, வேஷ்டி பிஸ்னஸ் டல் ஆச்சு. பட்
வயசா, பெல்ட் போட்டு கட்டினாவே விழுந்துருமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு அப்படின்னு. இதே மற்றவங்களா இருந்தா ஏதோ ஒரு பையன் வளர்றான்னு போய் தூங்கிட்டு அடுத்த நாள் நம்ம வேலையை பார்த்துருக்கோம். பட் அவருக்கு தூக்கம் வரல. அந்த பையன் என்னமோ சொல்றான்னு யோசிச்சு தான் ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிறது வந்து இனோவேஷன் தானே. அது மார்க்கெட்ல இருந்து தானே வந்தது. நம்ம அடுத்தவங்க கிட்ட இன்டராக்ட் பண்ண தான் நியூ ஐடியாஸ் ஜெனரேட் ஆகும். ஸோ லாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டோரி டு லேர்ன். நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டோரி படிங்க. நயன்தாராவையோ விஜயோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை வச்சு அவங்க பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. தாராளமாக பண்ணுங்க, வேண்டாம் சொல்லிட்டு நம்ம 24 நேரம் கண்டிப்பாக படிக்க முடியாது. நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன்னா போகிறப்ப நான் ஏதாவது யூடியூப் பார்த்து தான் போவேன், தப்பு இல்லை. ஆனால் நம்மளோட லைஃபுக்கு தகுந்தது ஒரு காமன் நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த காமன் நேரத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 10 days 15 minutes, அப்புறம் ஹாஃப் அன் ஹவர். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது ஹேபிட் ஆகும். யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கம் கூகுள் மேப் போட்டு போகிறீங்களா? ஏன் போடுறது? ஏன் நம்ம வீட்டுக்கு போய் ஏன் ஒரு கூகுள் மேப் பழகிடுச்சு? எப்படி பழகிச்சு? டெய்லி நீங்கள் அங்கே போயிட்டு கேட்டு பழகிச்சு. இதே நீங்கள் வீடு காலி பண்ணீங்கன்னா நம்ம தர்மத்தின் தலைவரில் போய் ரஜினி ஏதோ பக்கத்துக்கு உட்காந்து பண்ணால் நம்மளுக்கு உட்காந்து. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா the mind have given the instruction to us. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேசிட்டு போனாலும் சேட் பண்ணிட்டு போனாலும் கால் போகும். தட் ஹேபிட் எப்போ வருது? நீங்கள் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறீங்க. அது மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். பட் விடாமல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டோரியோ உங்களுக்கான அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தென் இட் பிகம்ஸ் அ ஹேபிட். ஹேபிட் ஆயிடுச்சுன்னா தட் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக உங்களை எந்த டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போகுமோ அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் லக்ஷரிங், அதாவது இந்த கிளாஸில் ரிசல்ட் பண்ணுறது 5% தான் உங்களுக்கு இம்பாக்ட். இதே நம்ம 10% தான் ரீடிங்கே கிடையாது. நிறைய விஷயத்தை நம்ம ஆடியோ விஷயமாக தான் கேட்கணும். டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம ஏன் உங்களெல்லாம் லேப்ல வைக்கிறாங்க? நீங்கள் படிச்சதை நீங்கள் எந்த அப்ளை பண்ணி படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் டெமான்ஸ்ட்ரேஷன். டிஸ்கஷன், ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுறது தான் நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். ப்ராக்டிஸ் ஒரு விஷயத்தை, அதாவது இப்போ நீங்கள் யூடியூப்ல கார் ஓட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் காருக்குள்ளே ஏற்றினா கண்டிப்பாக நீங்கள் போட முடியுமாப்பா? அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரேக் போடுறதுன்னு சொல்கிறப்ப எஸ்கலேட் ஆகும், பயத்தில் தப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு படித்ததை நம்ம அப்ளை பண்ணிப்பாங்க. தென் ஒன்லி இட் வில் ஸ்டாண்ட் இன் டு யுவர் மைண்ட். தென் ஃபைனலி பை டீச்சிங் அஸ், நீங்கள் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்காங்கன்னு தெரியும். அந்த டவுட் வந்து உங்களுக்கு முன்னாடி பெட்டர் பண்ணணும். ஃபோக்கஸ், யூ ஷுட் ஹேவ் அ ஃபோக்கஸ். மகாபாரதம் பார்த்தீங்கன்னா அது இப்போ அடிக்கடி விஜய் டிவியில் ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் அம்மாவுக்கு பாட்டிக்கும் அதை போட்டால் அதுதான் பார்க்கணும். நம்ம போய் சூப்பர் சிங்கர் வைக்கலான்னு பார்த்தா இது முடியும். ஆனால் அது பயக்காட்டுதான் சொல்லுவாங்க, இருந்தாலும் அதுதான் பார்க்குறாங்க. அதில் யார் இல்லுக்கு? அர்ஜுன். அர்ஜுனனோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். கர்ணனும் வந்து வில்வித்தையில் ஈக்குவல் எடுக்கலாம். ஆனால் கர்ணனோட அர்ஜுனன் பெற்ற இதானா? ஏன்னா கர்ணன் வந்துட்டு வித்தையில் இதாக இருந்தாலும் சேர்க்கை செய்யும். ஒரு வேண்டாத ஒரு குரூப்பில் சேர்ந்த கேட்டி அவர் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகும். பட் அர்ஜுனன் வந்து தர்மத்தின் வழி கேட்டி இருந்தார். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, துரோணாச்சாரியர் எல்லாத்துக்கும் வில்வித்தை சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி உங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்து செமஸ்டர்னு எதிர்க்கிறோம், நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சதை புரிஞ்சிருக்கீங்கன்றதான் செமஸ்டர். அந்த மாதிரி துரோணாச்சாரியர் அவங்க சிஷியர்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. எல்லா சிஷியரையும் கூப்பிட்டு ஒரு மரத்தை காட்டி இதில் என்ன தெரியுதுன்னு கேட்பாங்க. எல்லாரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம் தெரியுது, கிளறு தெரியுது, பூ தெரியுது, தண்ணி தெரியுதுமா. அர்ஜுனனோட டேர்ன் வரும், என்ன தெரியுதுன்னு கேட்டப்போ பறவையோட கண்ணு தெரியுது. ஏன்னா அவங்க சொல்லி கொடுத்த வித்தையே வந்துட்டு பறவையோட கண்ணை பார்த்து புரிய வைக்கணும்னு தான் கிளாஸு. அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன் இருந்துச்சு. கரெக்டாக அர்ஜுனன் பவுல் போடுவார், கரெக்டாக போய் பறவையோட கண்ணு. ஸோ எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கெல்லாம் பெரிய சேலஞ்ச். உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ரிலேட்டிவ்ஸோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், சோஷியல் மீடியா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ தான் படிக்கலான்னு வைப்போம், அப்போ தான் புள்ளிப்பட ரிலீஸாக இருக்கும். ஃபஸ்ட் ஷோ பார்க்கலான்னு நமக்கு புக்கு வராது. ஸோ இவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே நம்ம ஃபோக்கஸ் அப்படிங்கிறத விடக்கூடாது. அந்த டெஸ்டினேஷனை நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு நான் ஸ்டாப்பாக போயிடும். வண்டர்ஃபுல் செக்ஷன். உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாகவும் இல்லை ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாகவும்